இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற சொல்லுக்கு தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரன மாண்புமிகு புரட்சி கலைஞர் தெய்வத்திரு கேப்டன் அவர் தான் வாழும் வளர்ந்து இல்லைங்களே. ஏன்னா வாழ்ந்தப்பும் சரி, அவர் தெய்வமான பிறகும் சரி வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். இது என்றைக்கும் இது மறக்காமல் அவருடைய சொல் ஆண்டாண்டு காலம் நூற்றாண்டு காலம் நடைபெற்று கொண்டு இருக்கும். அது மக்களுக்கான தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். கொஞ்சம் உதவிகள் தான் சொல்ல முடியும். அவர் ஜாதி மதம் பேதமின்றி அவர் செய்த நல்ல உதவிகள் இந்த கைக்கு செய்கிறது அந்த கைக்கு தெரியாத அளவுக்கு பல எண்ணற்ற உதவிகள், பல கோடிக்கணக்கான உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைனாலுமே அவர் இதுவரைக்கும் செஞ்ச உதவிகள் ஏராளம். அதனால் அவர் இன்றைக்கி மறந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவர் தெய்வமாக இருக்கார். அதை தான் மக்களும் அவர் சாமியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாமியை தான் கும்பிட்டுக்கிறோம். நாங்களும் சாமியை தேடி தான் வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்துக்கு. என்னுடைய அனுபவம்னு சொல்லப்போனால் அவர் கூட இருந்து, அவருக்கு டிரைவராக நான் அவர் கூட இருந்து வண்டி ஓட்டியிருக்கிறேன். அதில் எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் நினைக்கிறேன். எனக்கு 2016 சீட்டு, சட்டமன்ற சீட்டு கேப்டன் கூப்பிட்டு கொடுத்தாரு. அப்போ பேசையில் தொகுதிகள் மாறினாலும் அதனால் நிற்க முடியாத சூழ்நிலை உருவாச்சு. அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கேப்டன் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா இன்னும் மக்களுக்கு நான் நிறைய செஞ்சுருப்பார். அது நாங்கள் ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா இப்போவும் எங்கள் கூட தான் இருக்கார், எங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரு. அன்றைக்கி எங்கள் பக்கத்தில் இருக்கையில் பக்கத்தில் இருந்து அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ரொம்ப ஏது வந்திருக்கு. அது உண்மையாலுமே எங்களுக்கு இழப்பு, பெரிய பேரிழப்பு. ஆளுமைன்னு சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு தேமுதிகங்கிற வளர்ச்சி அந்நியர்கள் தான் இருக்குது. அன்னிவனுடைய ஆளுமை எல்லா வகையிலுமே, பேச்சாற்றலும் சரி, சிறப்பான வலிமை சரி, மாவட்ட கழகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு எல்லாமே அனைத்துமே ஒரு இரும்பு மனுஷியாக நின்று இந்த நேரத்தில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக இந்த தேமுதிக ஒரு நாள் ஆட்சி அமையும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுமே எங்கள் அந்நியர் கையில் தான் இருக்குது. அப்பா 8 அடி பாய்ஞ்சா மகன் 14 அடி பாய்ப்பாங்க. அந்த மாதிரி அவருடைய கேப்டனோட ரத்தம், இளைய கேப்டன், அவருடைய ஆளுமை எல்லாம் கலந்து எங்கள் அந்நியரோட ஒரு ஆளுமைஞ்சு எங்கள் கேப்டனோட ஆளுமைஞ்சு ரெண்டு சேர்ந்து ஒரு சிங்கமாக அவர் நிச்சயமாக எங்களுக்கு வருங்காட்டில் இளைய கேப்டனாக அவர் தான் எங்களுக்கு போகிறாரு. நல்லா சிறப்பாக பண்ணுவார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஒட்டுத்துணையாக இருக்கிறாரு. எங்களுடைய வருங்கால 2020 சட்டமன்றத்தை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். எங்கள் மாவட்ட கழகத்தோட நிர்வாகிகளும் சரி, ஒன்றிய நகர பேரரசு நிர்வாகிகளும் சரி, நாங்கள் என்னைக்கு கட்சி கேப்டன் ஆரம்பித்து முதல் சட்டமன்றத்தை தேர்தலில் அடி எடுத்து வச்சாரோ அந்த பலம், அந்த ஒற்றுமை, அந்த அளவு வேகம் இன்னும் எங்களுக்கு குறையல. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய வேலை கடமைகள் சிறப்பாக போயிட்டுருக்குது. எங்களுக்கு கொடுத்தா திருப்பூர் மாவட்டத்தில் எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.